இந்த சாங் ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தீங்க. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் நெல்சன் நான் டெம்ப்ளேட்டில் இருந்துச்சு. பட் அவங்க அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. பட் ஏதோ ஒரு ப்ரொமோஷன், ஏதோ ஒரு ரீச் நம்ம கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கும்போது. உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரேக் த்ரூனா உங்கள் கெரியரில் வந்து வலிமை தான். அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ வந்து வலிமை எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பார்க்கும்போது டூ இயர்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது? அதுதான் என்னோட ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த ஒரு படம். அஃப்கோர்ஸ் அது எங்கள் செகண்ட் ஃபிலிம் தான், ஆனால் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த ஒரு படம் அதுதான். யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தலைக்கு தம்பியாக நடிக்கிறதெல்லாம். நீங்கள் அஜித் சார்ட்ட வந்து அங்கே ஷூட்டிங் டைமில் ஏதாவது கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்கா? எவ்வளோ ஹைட்ஸ்க்கு போனாலுமே, கெரியரில் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலுமே, அந்த ஹம்பிளாக இருக்கிறது, அந்த ஹியூமிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் வாஸ் வலிமை. இன்னொரு பெரிய பிரேக் வாஸ் குக் வித் கோமாளி. டெஃபினெட்லி குரேஷி அண்ணா, புகழ்னா, இவங்க எல்லாருமே நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி யாருமே பண்ண முடியாது. அவங்க எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அது ஷோவே Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564012345. ஹலோ, வணக்கம். வணக்கம். பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரம்பம் பா சாங்கோட ஆல்பமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எல்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்க, இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? செம்ம சேலஞ்சாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். ஏன்னா வந்து 2 டேஸில் நாங்கள் பிளான் பண்ணோம். ப்ரிப்பேர்டாக இருந்தோம், செம்ம பிளான்டாக இருந்தோம். பட் அந்த டைமில் ரெய்னி சீசனாக இருக்கவும் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. பட் அந்த சேலஞ்சஸை தாண்டி நாங்கள் வந்து 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ரொம்ப ஜாலியாக, டீம் ரொம்ப ஜோவியலாக இருந்த டீம், கம்ப்ளீட் டீம். ஸோ ரொம்ப ஜாலியாக கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணோம். எல்லா ஷெடியூலையும் சூப்பராக முடிச்சு கொடுத்தோம். ஸோ சாங் ரிலீஸ் வந்து விஷ்ணு ப்ரோ எழுதியிருக்காரு. பாட்டு பாடுறது முகேந்திராவும் இந்த மானசி பாடிருக்காங்க. இவங்களாம் எப்படி இந்த ஆல்பம்குள்ளே வந்தாங்க? இல்லை, எல்லாருமே டு பி ஃப்ராங்க் வெரி ஃப்ரெண்ட்லி. நம்ம சும்மா நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம காண்டாக்ட் பண்ணாலே நம்மளால் அவங்கள ரீச் பண்ண முடியும். அந்தளவுக்கு அவங்க பேஷண்ட்டாக நம்மளை ஹியர் பண்ணுறாங்க. அது ஒர்த்தா இல்லையானா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. டு பி ஒர்த்தாக இருந்தால் செம்மையாக சப்போர்ட் பண்ணிடுவாங்க. விஷ்ணு ப்ரோவும் அதே தான். நாங்கள் ஜஸ்ட்டு சாங் சென்ட் பண்ணோம், அவருக்கு பிடிச்சிருந்தது, பண்ணித்தரோன்னாரு. ஒரு நாள் கமல் சார் ஆஃபீஸ்க்கு போனோம். 1.5 hours, ஜஸ்ட் 1.5 hours த்ரூ த சாங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டாரு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்பான்டினியஸாக விஷ்ணு ப்ரோ வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்போ நீங்கள் கூட சாங் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ லிரிக்ஸ் வந்து கேட்சியாக அது ரம்பம்பாங்கிறது டியூன், அது வந்து கம்ப்ளீட்லி கிரெடிட்ஸ் கோஸ் டு மியூசிக் டைரக்டர் MS சிவா. பட் மித்த எல்லாமே சிவாவும் அவங்களும் டிஸ்கஸ் பண்ண ஒரு திங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்பான்டினியஸ் இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து சாங் விஷுவல் பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டேயில் ஒரு 6 சீக்வன்ஸ் மட்டும் பேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து செகண்ட் டே போட்டு பண்ணோம். பட் ஆனால் எல்லாத்துக்கும் கோஆர்டினேஷன் தான். கோரியோகிராஃபருமே வந்து நான் இதான் நினச்சேன், இதுதான் பண்ணோம் அப்படிலாம் இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கா, ஓகே நம்ம வந்து இது சூப்பராக பண்ணோம், கிடைச்ச டைமில் செம்மையாக ப்ரூவ் பண்ணணுன்றதான் எங்களோட ஐடியா. ஏன்னா நானும் இவனும் வந்து பெருசாக யார்ட்டையும் பெருசாக ஒர்க் பண்ணல. ஸோ எல்லாம் இந்தியா லேர்ன் பண்ணி அப்படியே தான் வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட கரியரோட ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், எப்படி இருக்குது இந்த சாங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃபைனலி? இது வரைக்கும் நான் மேக்ஸிமம் பண்ணது எல்லாமே லைக் கேரக்டர்ஸ், வில்லன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு மியூசிக் வீடியோக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சத்யா மூலமாக தான் வந்தது இந்த ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிலீஸ் இருந்திருக்கு, ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது, ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு வந்தது இந்த ப்ராஜெக்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருதுன்றப்பவே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட் கடைசி வரைக்கும், ரிலீஸ் வரைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே தான் இருந்திருக்கு. ரெக்கார்டிங், ப்ராக்டிஸ், ஷூட் டேஸ், அது எனக்கு இட்ஸ் அ ஸ்பெஷல் திங் ஃபார் மீ. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் சாங், ஒரு லீடாக நான் பண்ணுற ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட் இது தான். ஸோ என்றைக்குமே எனக்கு அது ஸ்பெஷல். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இது பார்த்தாலே இது ரொம்ப பிடிச்சிடும். ரொம்ப பெப்பி, ஒரு ஹாப்பி நம்பர் இது. ஓகே, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்த கேரக்டர்ஸ் இல்லாமல் வந்து இது கொஞ்சம் டான்ஸ் நம்பராக இருக்குது. ஸோ டான்ஸ் எப்படி நிறைய டேக் போனீங்களா, இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்படிலாம் ஃபீல் பண்ணிங்களா? எனக்கு தெரியும் நான் நிறைய டேக் போவேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நிறையா போனேன்.
எங்களோட கொரியோகிராஃபர் மனோஜ்ன்றவர் வெரி ஸ்வீட் கொரியோகிராஃபர் அண்ட் இஸ் டான்சர்ஸ் எல்லாருமே அவரோட பாய்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட் அந்த அண்ணாஸ் எல்லாம். நான் ஆக்சுவல் பிளான் எனக்கு தெரிஞ்சு 2 days தான் ப்ராக்டிஸ். ஆனால் ஐ திங்க் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 days 4 days போனேன். ஸோ அதுக்கு எல்லாமே செமையாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வந்து இந்த சாங் ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தீங்க. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் நெல்சன் நான் டெம்ப்ளேட்டில் இருந்துச்சு. அது இன்ஸ்பிரேஷன் அங்கே இருந்தால் வந்துச்சா? ஷியோரா இன்ஸ்பிரேஷன் அதுதான். பட் அவங்க அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. பட் ஏதோ ஒரு ப்ரொமோஷன், ஏதோ ஒரு ரீச் நம்ம கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்டு விக்ரம்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட பேசிக் கான்செப்ட் சொல்லிட்டேன். நம்ம நெல்சன் அந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு பேசிக் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். அவர் அதுலேருந்து எலிவேட் பண்ணி ப்ரோமோக்கு வந்து அவர் ப்ரோமோ டைரக்டராக வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுதான் பேசிக், உண்மையே அதுதான். நெல்சன் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணோம். ஓகே, அதில் 1% வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிறது இதில் என்ன இருக்குது, டு பி ஃப்ரேங்க். ஓகே. உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரேக் த்ரூனா உங்கள் கெரியரில் வந்து வலிமை தான். அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ வந்து வலிமை எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பார்க்கும்போது ஒரு 2 years ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? நான் என்னை பொறுத்தவரையில் அந்த படம் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன், பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். அண்ட் என்றைக்குமே லைக் கெரியரில் நம்ம ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் எங்கே போனாலுமே ஐ ஃபீல் லைக் அதுதான் என்னோட ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த ஒரு படம். அஃப்கோர்ஸ் அது என் செகண்ட் ஃபிலிம் தான், ஆனால் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த ஒரு படம் அதுதான். ஸோ என்றைக்குமே அது ஸ்பெஷல் தான். ஸோ லைஃப்பில் நம்ம எங்கே எப்போ போனாலுமே அந்த கிராட்டிடியூட் ஃபார் தட் ஃபிலிம் அண்ட் ஃபார் த பீப்புள் இந்த ஃபிலிம் என்றைக்குமே இருக்கும். ஓகே, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தலைக்கு தம்பியாக நடிக்கிறதெல்லாம். ஸோ வந்து அது கிடைச்சப்போ வந்து உங்களுக்கு வந்து படத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு ஃபுல் த்ரோட்டாக இருக்குமே தவிர வந்து நீங்கள் அஜித் சார்ட்ட வந்து அங்கே ஷூட்டிங் டைமில் ஏதாவது கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்கா? நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. பட் சாரோட பங்க்சுவாலிட்டி அண்ட் ஹவு ஹி அட்ரெஸஸ் பீப்புள் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வளரும் போதே கெரியரில் நமக்கே தெரியாமல் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு திமிரு வரும். அது நமக்கே தெரியாது, சப்கான்ஷியஸாக நடக்கும். ஆனால் எவ்வளோ ஹைட்ஸ்க்கு போனாலுமே கெரியரில் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலுமே டு மெயின்டைன் தட் அந்த ஹம்பிளாக இருக்கிறது, அந்த ஹியூமிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது, அது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான். அது ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், லைக் சார் பங்க்சுவலாக டிசிப்ளினாக ரொம்ப ஸ்வீட், அது சொல்கிறது ரொம்ப லைக் இட்ஸ் நார்மல். ஆனால் டு பி இன் தட் பொசிஷன் அது கான்ஷியஸாக அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலே வி நோ ஹவு பீப்புள் சேஞ்ச். அந்த சக்ஸஸ் கேன் கெட் டு யூ, உங்களுக்கே நம்மளே அறியாமல் இட் வில் கெட் டு யூ. ஆனால் அது மெயின்டைன் பண்ணுறது இஸ் அ பிக் திங். ஸோ அதுதான் எனக்கு லெசன். நெக்ஸ்ட் பிக் திங் என்னன்னா வந்து குக் வித் கோமாளி. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருந்தீங்க அந்த சீசன். ஸோ இப்போ அடுத்த சீசன்லாம் வரப்போகுது. அந்த மெமரிஸ் ஏதாவது இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கு? லைக் யூ செட், எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் வாஸ் வலிமை. இன்னொரு பெரிய பிரேக் வாஸ் குக் வித் கோமாளி டெஃபினெட்லி. ஏன்னா இது ஒரு ஃபிலிம் க்ரௌடுக்கு இது எவ்வளோ போய் வலிமை சேர்ந்ததோ அதோட ஒரு டெலிவிஷன் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு குக் வித் கோமாளி போய் சேர்ந்துச்சு. அண்ட் இன்னும் நிறைய பேரை வந்துட்டு நிறைய வீட்டில் போய் நான் பதிஞ்சேன், வரவேற்றாங்க. ஸோ அதுவும் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. அண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் அ லீட் நம்ம ஸ்கிரிப்ட் தான் நினைக்கிறேன். நம்மளோட இந்த ரம்பம்பா தான் கமர்ஷியலாக நடக்குது. ஸோ எல்லாமே ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் ஹஸ் பின் ஹேப்பனிங். நான் ஒரு மியூசிக் வீடியோ வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்த டைமில் எனக்கு வந்தது இந்த ப்ராஜெக்ட். ஐ டோன்ட் திங்க் ஐ டோல்ட் முன்னாடி சொன்னதில்லை. ஸோ நான் சும்மா ஆசைப்பட்டேன் நடந்தால் நல்லா இருக்கும்னு. கரெக்டாக இது வந்தது அண்ட் வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ ராஜ் பிரதர், இன்னொரு விஷயம் வந்து குக் வித் கோமாளியில் நீங்கள் வந்து ஒரு டிஷ் ஒன்று பண்ணுவீங்க, பைனாப்பிள் வச்சு சம்திங் ஏதோ ஒன்று. அதோட ஆக்சுவலாக அந்த எபிசோடு என்ன டிஷ் பண்ணீங்கன்னு ஞாபகம் இல்லை. அது வந்து நீங்கள் அந்த பைனாப்பிள் கேட்பீங்க. புகழண்ணா கிட்ட வந்து இவன் இந்த டிஷ்ஷுக்கு போயிட்டு பைனாப்பிள் கேட்குறான் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் சிரிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் வந்து செஃப் கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குவீங்க. அதை வச்சு அதுக்கு வந்து ஒன்று போட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் யார் உங்களை பார்த்து சிரிச்சாலும் ஃபைனல் ரிசல்ட் தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வே ஆகிற மாதிரி ஒரு மீம் இருந்துச்சு. அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வீடியோவாகவே அது இருந்துச்சு. ஸோ அது வந்து அது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த டைமில்? நான் அது பார்த்தேன். பட் தி திங் இஸ் எல்லா கோமாளிஸுமே குரேஷி அண்ணா, புகழண்ணா, இவங்க எல்லாருமே நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த மீமில் அது டிஃப்ரெண்ட்டாக கன்வே ஆச்சு. பட்
அவங்க எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அது ஷோவே அது குக் வித் கோமாளின்றதே ஒரு காமெடி ஷோ தான். ஸோ அது விளையாட்டுக்கு பேசுகிற ஒரு ஜாலியான ஒரு விஷயம். ஆனால் அது வந்துட்டு மீமா அது வேறு மாதிரி ஆச்சு அண்ட் அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் அது இல்லை பாயிண்ட்டு. லைக் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப அவங்க என்னை மோட்டிவேட் பண்ண மாதிரி யாரும் பண்ணியிருக்கவே முடியாது. எவ்ரிதிங். ஆனால் ஓகேவா டேஸ்ட் ஓகேவா ஃப்ரம் த பிகினிங் நம்மளை சிரிக்க வைக்கிறது, நம்மளை வந்துட்டு ஏதாவது அவங்க நம்மளை கலாய்க்கிறதே நம்மளுக்கு ஒரு பதிவு தான். ஏன்னா தேர் ஸோ பிக். அவங்க நம்மளை பற்றி ஒரு கிராக்கிங் அ ஜோக் அபவுட் யூ, அதுவே ஒரு பதிவு தான் டெலிவிஷனில். எதுவுமே சுத்தமாக தெரியாமல் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நான் ரொம்ப பேச மாட்டேன், நான் அப்படியே இருந்துருவேன். ஆனால் நம்மளை பற்றி பேசுகிறதே ஒரு பெரிய விஷயமா தான். தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஸோ வந்து ஒரு ஆல்பம் சாங் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எப்போ வந்துச்சு? ஏன்னா நிறைய இப்போ விஷயம் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது, நிறைய டைம்ஸ் ஒரு ஆல்பம் சாங் ஐடியா எப்படி வந்துச்சு? ஆல்பம் சாங்குங்கிறது வந்து எனக்கு ஐடியா வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நான் லாங் பேக் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்துட்டு இருந்தேன் என்னோடய ஃபீச்சர் ஸ்கிரிப்டுக்கு. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் கேட்ட கேள்விகள் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டை வச்சு என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன ஹேண்டில் பண்ணி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நியாயமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ட்ரை பண்ணேன், ஸ்கிரிப்ட் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் ட்ரை பண்ணேன். பட் யாருமே ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாகல, எதில் ரிலீஸ் பண்ணுறது, எதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுன்னு. பட் இட்ஸ் அந்த டைமில் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அமோர் பண்ணும்போது ஆல்பம் சாங்குங்கிற ஒரு விஷயம் வந்து பீக்கில் இருந்துச்சு. குட்டி பட்டாசு இந்த மாதிரி நிறையா சாங்கோட ரீச் வந்து ஹையில் இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம ட்ரை பண்ணுவோன்னு நிறையா ஆஃபீஸஸ் அப் அண்ட் டவுன் ஏறி இறங்கினேன். அப்போ வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ப்ரொஃபைலாக இருந்தது. அந்த ப்ராஜெக்டை வச்சு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிது. அந்த ப்ராஜெக்ட் வச்சு தீர்த்தனாங்கிறவங்க இந்த சாங்கோட ப்ரொடியூசர் ஆக்டர் அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக வந்து சொன்னாங்க. நான் என்னோடய ஐடியாஸை சொல்லி இப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக வந்து ட்ரெண்டில் ரிலீஸ் ஆகுது. ஓகே, சூப்பர். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஆஸ்பைரிங் டேரக்டராக இருக்கீங்க, நெக்ஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரணும்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை? ஃபர்ஸ்ட் டு பி ஃப்ராங்க் க்ரைம் த்ரில்லர் ஆர் வந்து ஃபேமிலி ட்ராமா, இது 2 தான் வந்து, இல்லைனா ரொமான்ஸ் காமெடி, இந்த மாதிரி தான். இல்லை இது 3 தான் வந்து டு பி ஃபஸ்ட்டு படமாக பண்ணால் ரீச் இருக்கும் அப்படிங்கிற என்னோட ஐடியா. நான் க்ரைம் த்ரில்லர் தான் பண்ணுங்கிற ஐடியாவில் இருக்கேன். அடுத்தடுத்து பண்ணுறது வந்து கம்ப்ளீட் கமர்ஷியல் விஜய் சார் வச்சு பண்ணணும்னு நினச்சேன். அது ஆகாதுன்னு ஆயிடுச்சு. ஓகே, அது ஆகாதுன்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி. பட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னாலும் எனக்கு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணணும், எல்லா ஆடியன்ஸும் ரீச் பண்ணணும், எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் நான் பார்க்க வைக்கணும், அடுத்த அட்லி அண்ணா மாதிரி லோகேஷ் அண்ணா மாதிரி ஆகணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். அதே ஆசை தான் எனக்கும். குட். ஸோ இந்த ஆல்பம் சாங் மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு என் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345.